சிலருக்கு எப்படி விசுவாசம் அப்படின்னா, ஆண்டவரால காய்ச்சலை மாற்ற முடியும், ஆண்டவரால தலைவலியை மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவரால சுகரை மாற்ற முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல, அதெல்லாம் மாறாது பாஸ்டர், அதெல்லாம் என்ன செய்யாதான். ஆமாம், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசித்தா மாறும். என் இயேசுவுக்கு தலைவலியும் ஒன்று தான், ஆமேன், சுகரும் ஒன்று தான். மருத்துவருடைய எல்லா விதிமுறைகளையும் குலைத்து போடுகிறவர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசு உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் சிலுவையில் ஆணி அடித்து குலைத்து போட்டார். ஆமாம், எந்த டாக்டர் உனக்கு ரிப்போர்ட் எழுதினாரோ அந்த ரிப்போர்ட்டை இயேசுவின் இடத்தில் கொண்டு வா, இயேசுவுக்கு முன்னால் வை, விசுவாசமாக இரு. அந்த ரிப்போர்ட்டு குலைந்து போகும், அந்த ரிப்போர்ட்டு குலையும் இயேசுவின் நாமத்தில். ஏன்னா வியாதிகளின் மேல் அதிகாரம் உள்ளவர் என் இயேசு, வியாதிகளின் மேல் அதிகாரம் உள்ளவர் என் இயேசு. ஆமாம், எந்த வியாதிகளும் நீங்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமாம், திமிர்வாதக்காரனே, ஆமேன், 1-2 வருஷமாக திமிர்வாதம் இல்லை, பெதஸ்தா குளத்தரையில் 38 வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கிறாரு, திமிர்வாதக்காரனாக இருக்கிறாரு. ஒரு பிரதான ஆசாரியனால் ஒன்றும் செய்ய முடியலை, ஒரு டாக்டரால் ஒன்றும் செய்ய முடியலை. இயேசு வந்தார், அவர் எழும்பி நடந்து போனார், சுகம் உண்டாயிற்று. எத்தனை 38 வருஷ சரித்திரமுள்ள வியாதியும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சுகமாகும் இயேசுவின் அதிகாரத்தில்.